லேவியராகமம் அதிகாரம் 5. 2 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பாவ நிவாரண பலி. 2. குற்ற நிவாரண பலி. 1. பாவ நிவாரண பலி. இந்த அதிகாரத்தை 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். 1 முதல் 13 வரையிலான வசனங்கள் பாவ நிவாரண பலியை குறித்த பிற முறைமைகளை விளக்குகிறது. 14 முதல் 19 வரையிலான வசனங்கள் குற்ற நிவாரண பலியின் முறைமைகளை விளக்குகிறது. 4வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தின் முதல் 13 வசனங்கள் உள்ளன. இதில் முதல் 5 வசனங்களும் பாவ நிவாரண பலி தேவைப்படும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை விளக்குகிறது. அதாவது உண்மையுள்ள சாட்சியாக இருக்க முடியாமல் போவது, அசுத்தமான காரியங்களினால் கரைபடுவது, பொய் சத்தியம் செய்வது போன்ற சூழ்நிலைகளில் பாவ நிவாரண பலி தேவைப்படுவதாக இந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது. இதை ஆராய்ந்து பார்ப்போமானால், முதல் வசனத்தில் ஒருவன் இடப்பட்டிருந்த ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் என எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சிகள் என்பவர்கள் பண்டைய இஸ்ரவேலரின் காலத்தில் மிகவும் முக்கியமான பங்கை வகித்தனர். அவர்களை கொண்டே கொலைக்கேதுவான குற்றம் செய்தவர்களுக்கு கல்லறியும்படியான தண்டனையும் கிடைத்தது. மேலும் சாட்சியை கொண்டே பல பணவர்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உண்மையுள்ள சாட்சியாக இருப்பது கர்த்தருக்கு முன் அவசியமாகிறது. இன்றைக்குரிய சூழலில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், பல சமயங்களில் கர்த்தருக்கு உண்மையுள்ள சாட்சியாக நாம் இருக்க தவறுகிறோம். சாதாரணமான பிற புற மதத்தவர்களிடையே காணப்படும் உண்மை கூட கிறிஸ்தவர்களிடம் காணப்படுவதில்லை. அப்பேற்பட்ட குணங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். 2வதாக 2 மற்றும் 3 வசனங்கள் அசுத்தம் குறித்ததான விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறது. எவை அசுத்தம், குஷ்டரோகம் போன்ற பிரமேயம் உள்ளவைகள் போன்றதை குறித்ததான விளக்கங்கள் நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இவைகளில் ஏதாவது ஒன்றை மீறி அசுத்தப்படுவானேயானால் அவரும் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. இன்றைய காலத்தில் அசுத்தம் என்பது தீய சிந்தனையை குறிக்கிறது. ஒரு மனிதனை, பிரமேயம் உள்ளவனை, குஷ்டரோகியை தொடுவது மாத்திரம் அசுத்தமல்ல, குஷ்டரோகியாய் இருப்பது மாத்திரம் அசுத்தமல்ல, செத்த பிரேதத்தினால் தீட்டுப்படுவது அசுத்தமல்ல. இவை எல்லாவற்றையும் தாண்டி இருதயத்தில் இருந்து பிறக்கும் தீய குணங்கள் ஒரு மனிதனை அசுத்தமுள்ளவனாக மாற்றுகிறது. தீய சிந்தனை உள்ளவர்களாய் இருப்போமேயானால் நம்மை நாமே பாவ நிவாரண பலியின் மூலமாய், அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. 3வதாக 4வது 5வது வசனத்தில் பொய் சத்தியம், அதாவது பதறி ஆணையிடுதல் குறித்ததான விளக்கம் அமைந்துள்ளது. பதறி ஆணையிடுதல் அல்லது பதறி ஒரு காரியத்தின் மேல் சத்தியம் செய்தல் கர்த்தருடைய பார்வையில் தவறானதாக காணப்படுகிறது. ஒரு சூழலில், சந்தர்ப்பத்தில் நன்மைக்காவது தீமைக்காவது நான் செய்வேன் என மனம் பதறி ஆணையிட்டு பின் அந்த சூழலில் இருந்து வெளிவந்து நாம் செய்த ஆணை தவறானது என புரிந்து கொள்ளும் போது அதற்காக செலுத்தப்படும் பலி பாவ நிவாரண பலியாகும். நான் செய்வேன் என ஆணை விடுத்து பின்னர் நான் செய்வேன் என்று சொன்ன ஆணை கர்த்தருடைய பார்வையில் அசுத்தமானது என தெரிய வரும்போது அதை செய்யாமல் செலுத்தப்படும் பலி பாவ நிவாரண பலி. சரி, பாவத்தை குறித்ததான இடங்கள் அல்லது சந்தர்ப்பங்களை நாம் ஆராய்ந்தோம். சந்தர்ப்பங்களினால் பாவத்திற்கு உள்ளான பிறகு பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது நாம் 3 கட்டங்களாக இதை பிரித்து கர்த்தருடைய சமூகத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். முதலாவது, நாம் செய்தது பாவம் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
இரண்டாவது, அது பாவம் என்று அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது, அந்த பாவத்திற்கான பலி செலுத்தப்பட வேண்டும். பாவம் என்று அறிந்து கொள்ளும் நிலைமையில் பலர் இருந்தாலும் குற்ற உணர்வு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் அதை பாவம் என்று அடையாளம் கண்டு கொண்டாலும் அதை இரண்டாவதான நிலைமைக்கு, அதாவது அதை பாவம் என்று அறிக்கையிடும் நிலைமைக்கு எடுத்து சென்று பலி செலுத்துவது பலர் செய்ய தவறும் காரியமாகும். 1 யோவான் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஏற்றவராலே நாம் பாவம் நீங்க சுத்திகரிக்கப்படுவோம் என்று விளக்கப்பட்டுள்ளது. எனவே முதல் நிலைமை, நாம் பாவம் இல்லை என்று நம்மை நாமே வஞ்சிக்காமல் நாம் செய்த பாவம் நமக்கு உணர்த்தப்படும் போது அதை அறிந்து கொண்டு அதை அறிக்கையிட்டு அதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பாம் பலியை பெற்று நீதியுள்ளவர்களாக சுத்திகரிப்பை பெற்றவர்களாக மாற வேண்டியது அவசியமாகிறது. பின்னர் இந்த அதிகாரத்தின் 8வது வசனம் முதல் 13வது வசனம் வரை குறிப்பிட்ட 3 பிரிவினர்கள் செலுத்த வேண்டிய பாவ நிவாரண பலியின் முறைமைகள் எழுதப்பட்டுள்ளது. இது 4வது அதிகாரத்தின் தொடர்ச்சியாகும். 4வது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன், இஸ்ரவேல் சபையார், பிரபுக்களில் ஒருவன், சாதாரண மனுஷன் என 4 வகையான மக்கள் பாவ நிவாரண பலி செலுத்தும் முறைமை இடம்பெற்றிருந்தது. இந்த 5வது அதிகாரத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மனுஷன், ஒரு ஏழையான மனுஷன், ஒரு இயலாத மனுஷன் என 3 வகையான மனுஷர்கள் கர்த்தருக்கு எவ்வாறு பாவ நிவாரண பலி செலுத்தலாம் என்பதை குறித்ததான விளக்கம் அமைந்துள்ளது. எனவே லேவியராகமம் 4வது அதிகாரத்தையும் லேவியராகமம் 5வது அதிகாரத்தின் 7 முதல் உள்ள வசனங்களையும் தொடர்ச்சியாக வாசிப்பது ஒரு சரியான விளக்கத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மனிதனும் கர்த்தருடைய சமூகத்தில் பாவ நிவாரண பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது. எல்லா மக்களும் பாவ நிவாரணத்தை செலுத்தி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் எல்லா மனிதர்களுக்கான பாவ நிவாரண பலியையும் கர்த்தர் கொடுத்துள்ளார். இந்த அதிகாரத்தின் 6வது வசனத்தில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த ஒரு மனுஷன் ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை பலி செலுத்த கொண்டு வர வேண்டும் என கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஒருவேளை அதையும் செலுத்த இயலாத ஒரு ஏழையான மனுஷனாக இருப்பானேயாகில் அவன் ஒரு காட்டுப்புறாவையாவது அல்லது ஒரு புறா குஞ்சையாவது, 2 காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சு, ஒன்று சர்வ அங்க தகன பலிக்காகவும் இன்னும் மற்றொன்று பாவ நிவாரண பலிக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என எழுதப்பட்டுள்ளது. ஒருவேளை புறாவை கூட கொண்டு வர இயலாத மனுஷனாய் இருப்பானே ஆகில் அவன் ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு பாவ நிவாரண பலியாக செலுத்த வேண்டும் என 3 விதமான மக்கள் கூட்டத்தாருக்கு பாவ நிவாரண பலியின் முறைமைகளை இந்த அதிகாரம் விளக்குகிறது. இதில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவன் பலியிடும் பலியின் கொழுப்பு தகனிக்கப்பட வேண்டும். மீதியானது ஆசாரியனை சாரும். 2. குற்ற நிவாரண பலி. இந்த அதிகாரத்தின் பிற்பாதி, அதாவது 14 முதல் உள்ள வசனங்கள் குற்ற நிவாரண பலியின் முறைமைகளை விளக்குகிறது. கர்த்தருக்கு செலுத்தப்படும் கட்டாயமான 2 பலிகளில் குற்ற நிவாரண பலியும் ஒன்று. குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியிலிருந்து வேறுபட்டது. இந்த குற்ற நிவாரண பலியை செலுத்த வருகிறவன் அபராதத்தையும் செலுத்த வேண்டும். பாவ நிவாரண பலியில் அபராதம் என்பது கிடையாது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், ஒரு சாதாரண மனுஷன் பணவர்த்தனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் பாவம் செய்யும்போது அந்த பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் அபராதத்தோடு. அதுவே குற்ற நிவாரண பலியின் ஒரு முக்கிய சாரம்சமாகும். அதை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம்.
கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் ஒருவன் குற்றம் செய்யும் போது பாவத்துக்குட்படுகிறான். கர்த்தருக்கு விரோதமாக அயலானுக்கு அநியாயம் செய்யும் போதும் ஒருவன் பாவத்துக்கு உட்படுகிறான். இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்பட்டவன் குற்ற நிவாரண பலியை கொண்டு வந்து கர்த்தருடன் சீரமைக்கப்பட வேண்டும். கர்த்தருடன் மாத்திரமல்ல, சக மனிதருடனும் அவன் செய்த தவறுக்கான அபராதத்தை கொடுத்து மறுசீரமைப்பு பெற வேண்டும். இதுவே குற்ற நிவாரண பலியின் சாரம்சமாகும். கர்த்தருக்குரிய பரிசுத்தமான என குறிப்பிடப்படுகிறவைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போமானால், முதற் பலன் அனைத்தும் கர்த்தருக்குரியது, தலைப்பிள்ளை கர்த்தருக்குரியது, தசம பாகம் கர்த்தருக்குரியது, பொருத்தனையின் காணிக்கை கர்த்தருக்குரியது. இவை அனைத்தும் பரிசுத்தமானவை. இந்த கர்த்தருக்குரிய பரிசுத்தமான பண விஷயமான காரியங்களில் ஒருவன் குற்றம் செய்து பாவத்துக்குட்படுவானேயாகில் அதற்கான நஷ்டம் எதுவோ அதையும் செலுத்தி அந்த முதலோடு 1/5 பங்கை கூட்டி கொடுத்து அவனுடைய குற்ற நிவாரண பலிக்கான அபராதத்தை செலுத்த வேண்டும். இதுவே முறைமை. இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், விளங்கி கொள்ள வேண்டுமானால், ஒருவனிடம் 100 ரூபாய் மதிப்பிலான பணத்தை நான் ஏமாற்றுகிறவளாக இருப்பேனாயில் அந்த 100 ரூபாய் பணத்தோடு அதில் 1/5 பங்கான 20 ரூபாயை கூட்டி அந்த நஷ்டமடைந்தவருக்கு நான் கொடுக்க வேண்டும். பின்னர் அந்த 100 ரூபாய்க்கு சரியான சமமான ஒரு வெள்ளாட்டு கடாவையோ ஒரு புறா குஞ்சையோ குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் தகனிக்க வேண்டும். இதுவே குற்ற நிவாரண பலியின் முறைமையாகும். 2 பகுதிகள் உள்ளன. 1, குற்ற நிவாரண பலிக்கான பலி கர்த்தருக்கும் செலுத்தப்பட வேண்டும். 2, எவ்வளவு நஷ்டத்தை நாம் ஏற்படுத்தினோமோ அந்த நஷ்டம் அபராதத்தோடு கூட நஷ்டம் அடைந்தவருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இதுவே குற்ற நிவாரண பலியின் முறைமை ஆகும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு விளக்கி கற்றுக் கொடுத்த உம்முடைய பிரமாணங்களுக்காக நன்றி. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களிடம் குற்றங்கள் குறைவுகள் அப்பா காணப்படுமையாயின் அதை உணர்ந்தவர்களாய் அறிக்கை செய்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு தகப்பனை உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்திலே அப்பா பலப்பட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேவியராகமம்